அன்பும் கண்மணியும் ஒன்று சேர்ந்து பாட்டி முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்புவையும் கண்மணியும் பிடிக்காத அந்த செஃப் இருந்துட்டு அவங்க 2 பேரும் ஸ்டாக் ரூமுக்கு போகும்போது அவங்க 2 பேத்தையும் உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் அன்பும் கண்மணியும் கத்தி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே திறக்கிற மாதிரி இல்லை. சரி யாராவது வந்து திறந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்பும் கண்மணி உள்ளே இருக்கிறாங்க. அன்பு கையில் அடிபட்டதும் கண்மணி அன்பு மேலே உள்ள கோவத்தையும் மறந்து ஒரு நிமிஷத்தில் துடிச்சு போயிடுறாங்க. ஆனால் அந்த கோபம் ஞாபகம் வந்ததும் அமைதியாகி நின்றுறாங்க. இங்கே அன்பு இருந்துக்கிட்டு கண்மணி நீ இன்னும் என்னை மறக்கவே இல்லை, என் மேலே அதே பாசம் தான் வச்சிருக்க, நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கண்மணி கிட்ட அன்பு மனசு விட்டு பேசுகிறாங்க. எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம், இங்கே யாருக்குமே பாசம்லாம் முக்கியம் கிடையாது, பணமும் அந்தஸ்து தான் முக்கியம். அதை நீங்கள் நல்லா எனக்கு புரிய வச்சுட்டீங்க. அந்த பணமும் அந்தஸ்தும் எனக்கு வேணும், அதனால தான் எல்லாரும் எல்லாரையும் மதிக்கிறாங்க. அந்த பணம் அந்தஸ்து இல்லைன்னா யாரும் யாரையும் மதிக்கிறது கிடையாது, அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு கண்மணி சொல்கிறாங்க. என்ன கண்மணி இப்படியெல்லாம் பேசுகிற, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாட்டியை நீ அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினதானால தானே இப்படியெல்லாம் நான் நடந்துக்கிட்டேன். நேரம் அந்த கோபத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை, என்னை மன்னிச்சிட்டு கண்மணி. பாட்டியும் உங்கள் அம்மாவை தப்பாக பேசியிருக்க கூடாது, அதுவும் தப்பு தான். அந்த நேரத்தில் நான் உங்கள் டிஃபன் கடையும் எங்கள் பாட்டியோட கம்பெனியும் ஒன்றா அப்படின்லாம் நான் பேசியிருக்க கூடாது. அதனால தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு கண்மணி. யார் உயரத்தில் இருந்தாலும் எப்போனாலும் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு புரிய வச்சிட்டாரு. என்னை மன்னிச்சிட்டு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியோட கையை பிடிச்சி கெஞ்சி அழுகுறாங்க. இங்கே கண்மணி அதெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே என்னாச்சு கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி எழுப்பி பார்க்குறாங்க. அங்கே தண்ணி கூட இல்லை கண்மணியை தெளித்து எழுப்புறதுக்கு. இந்த நேரத்தில் அன்பு கதவை வேகமாக தட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபர்ணா வந்து கதவை திறந்து விடுறாங்க. திறந்து விட்டதும் என்னாச்சு அன்பு, நீங்கள் எப்படி உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணி உள்ளே தான் இருக்கிற, கண்மணி மயக்க போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை தூக்குறாங்க. தூக்கிட்டு கொண்டு போய் தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனால் கண்மணி முழிக்கவே இல்லை. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு போயிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதும் டாக்டர் இருந்துக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல டாக்டர், திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செக் பண்ணி பார்க்குறாங்க. கண்மணியை செக் பண்ணும்போது கண்மணி கர்ப்பமாக இருக்கிறது இங்கே டாக்டருக்கு தெரிய வருது. உடனே டாக்டர் நல்ல விஷயந்தான், இவங்க யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. என்னுடைய ஒய்ஃப் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொன்னதும் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கண்மணியும் சந்தோஷப்படுறாங்க. உடனே அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு கண்மணி நான் அப்பாவாக போகிறேன் கண்மணி, ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேனே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, அது இப்போ நடக்க போகுது அப்படின்னு அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி கிட்ட சொல்லியும் கண்மணியும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.